இந்த ஆத்மா தன்னை பொறுத்தவரை ஸ்படிகம் போன்று மாசுமறுவற்றதாயினும் இவ்வுலக வாழ்க்கையின் மாயையாலும் கர்மவினையாலும் பந்தப்பட்டது போல் தோன்றுகிறது. சிகப்போ கருப்போ மஞ்சளோ தன்முன் இருக்கும் வண்ணம் எதுவாயிருந்தாலும் ஒரு ஸ்படிகம் அதை பிரதிபலித்துவிடும். ஆனால் ஸ்படிகம் தூய்மையானது, மாறுதல் இல்லாதது. பிரதிபலிக்கும் வண்ணங்களுக்கும் அதற்கும் சம்பந்தம் ஏதுமில்லை. அதை போலவே உடல், புலனுறுப்புகள், மனம், பிராணன் இவற்றிலிருந்து வேறுபட்ட லட்சணங்களை உடையது ஆத்மா. அது சுயம் ஜோதியான சுத்த தத்துவ ஞானம், உருவமில்லாதது, மாறுபடாதது. ஆலம் விதை மிகச் சிறியதாக இருப்பினும் தன்னுடைய கர்ப்பத்தினுள் ஒரு பெரிய ஆலமரத்தின் சக்தியையும் வலிமையையும் வைத்திருக்கிறது. ஆலமரங்களும் கோடிக்கணக்கான மரங்களை உற்பத்தி செய்யக்கூடிய கணக்கற்ற விதைகளை உற்பத்தி செய்கின்றன. இவ்வாறாக ஒவ்வொரு விதையும் ஒரு மரத்தை தன்னுள் வைத்திருக்கிறது. பிரளய காலம் வரை இவ்வதிசய சம்பவம் தொடரும். இதுவே இவ்வுலகின் விஷயத்திலும் கண்கூடு. என்றும் நிலைத்து நிற்றல், பயமின்மை, விடுதலை பெறுதல், சுதந்திரம், பரமாத்மாவை அடைதல் இவைதான் ஒரு ஜீவன் செய்ய வேண்டியதும் அடைய வேண்டியதுமாகும். ஞானமின்றி மோட்சமில்லை. பற்றறுக்காமல் ஞானம் கிடைக்காது. இவ்வுலக வாழ்வு ஒரு நீர்க்குமிழி என்பது மனதிற்கு புரியாத வரையில் ஞானம் பற்றிய எண்ணம் எழாது. இந்த உலக வாழ்வு அனித்தியமானது என்ற தெளிவு பிறக்கும்போது சுற்றியிருக்கும் மாயா உலகம் அந்த மனிதனை எதிர்க்கிறது. யாத்ரீகன், அதாவது அந்த ஞானம் தேடும் யாத்ரீகன் எவ்வழி செல்வது என்றறியாது தடுமாறுகிறான். இப்பிரபஞ்சமென்னும் மாயை இதுவே. இதை மாயை என்றும் இறைவனின் விளையாட்டென்றும் முடிவில்லா பிரஞை, அதாவது உணர்வு என்றும் விவரிக்கலாம். இவ்வுலக வாழ்வே கனவில் தோன்றும் ஒரு காட்சி. இக்கனவுக்காகவா இத்தனை வீண் பிரயத்தனங்கள்? வெளிப்பேற்பட்டவுடன் கனவு கலைந்து விடுகிறது. ஆகவே தன்னுடைய நிஜ சரூபத்தை அறிந்து கொண்டவன் உலக விவகாரங்களை பற்றி சிந்தனை செய்வதில்லை. ஆத்மாவின் விஞ்ஞானத்தை அனுபவத்தால் அறியாத வரையில், ஆத்மாவின் உண்மையான சொரூபத்தை அறியாத வரையில் சோகமும் மோகமுமாகிய பந்தங்களை அறுத்தெறிய வேண்டும் என்ற விழிப்புணர்வு